ஆஃப் வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கணவர் வீட்டில் இல்லாத போது நள்ளிரவு நேரத்தில் மாமனார் என்னுடைய அறைக்குள் நுழைந்தார். நான் ஒரு இளம் வயது பெண் என்று தெரிந்தும் என்னுடைய விருப்பம் இல்லாமல் ஆசை தீர அவர் செய்த செயலால் என்னுடைய கால்கள் தடுமாறி என எழுந்து கூட நடக்க முடியாமல் படுத்த படுக்கையில் இருந்தேன். அப்போது என்னுடைய பெயர் இந்துமதி. எனக்கு 20 வயதுதான் ஆகிறது. எங்கள் வீட்டில் நானும் எனது அம்மாவும் அண்ணனும் வசித்து வருகிறோம். அப்பா கிடையாது. எனக்கு விவரம் தெரியும் முன்பே அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டாராம். பிறகு என்னுடைய அம்மாதான் பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து அதில் வரும் வருமானத்தில் என்னையும் என் அண்ணனையும் வளர்த்து வந்தார். நாங்கள் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு என்பதால் எங்களுக்கு வாடகை பிரச்சனை இல்லை. அதனால் எங்க அம்மா வேலை செய்து வரும் வருமானத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை நடத்தி வந்தோம். இப்படியே நாட்கள் போய்க் கொண்டிருக்க என் அண்ணன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பக்கத்திலுள்ள ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான். என் அண்ணன் என்னை மிகவும் அன்பாக வளர்த்து வந்தான். நானும் அவனும் ஒரு அண்ணன் தங்கை போல் இல்லாமல் நண்பர்கள் போல பழகி வந்தோம். இப்படி இருக்க அவனுக்கு பேஸ்புக் மூலம் ஒரு பெண் அறிமுகமானாள். அவளுடைய பெயர் சாந்தினி. முதலில் நண்பர்களாகிய பழகிய அவர்கள் போகப் போக காதலிக்க ஆரம்பித்தனர். இப்படியே போக எனது அண்ணன்தான் காதலித்த பெண்ணையே திருமணம் செய்ய வேண்டும் என முடிவு செய்தான். அதன்படி சாந்தினி வீட்டிற்கு சாந்தினியை பெண் பார்க்க செல்லலாம் என முடிவு செய்து அவர்கள் வீட்டிற்கு சென்றோம். சாந்தினிக்கு அம்மா கிடையாது. அப்பாவும் ஒரு அண்ணனும் மட்டும்தான் இருந்தான். சாந்தினி அப்பா அரசாங்க வேலையிலிருந்து அதிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டு வீட்டில்தான் இருக்கிறார். அவர்களுக்கு பணத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது. சொத்துக்களும் அவர்களிடம் நிறையவே இருக்கிறது. இப்படி இருக்க சாந்தினியை பெண் பார்க்கச் சென்றபோது அவளும் வெட்கப்பட்டாள். என்னுடைய அண்ணனும் வெட்கப்பட்டான். இப்படி இருக்க பெண் பார்க்க நாங்கள சாந்தினி அப்பாயிடம் பேச அவர் எனக்கு ஒரே பெண் பிள்ளைதான். அதை நாங்களது செல்லமா வளர்த்தோம். நான் அவளுக்கு அரசாங்க உத்தியோகத்துல உள்ள மாப்பிள்ளையே தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்க பையனும் பெரிதாக வேலை பார்க்கல. தனியார் கம்பெனியில தான் வேலையும் செய்யறாரு. அந்த வேலையில எவ்வளவு சம்பளம் கிடைத்துடும்? அது மட்டுமில்லாமல் என் பிள்ளை மிகவும் வசதியாக வாழ்ந்தவள். இதெல்லாம் ஒத்து வராது என அவர் கூற உடனே வெளியே சென்றிருந்த சாந்தினியின் அண்ணன் அங்கே வந்தார். அவர் வந்தவுடன் எங்களை சந்தித்து அவர் பெயரை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவர் பெயர் சிவசங்கர். அவருக்கு 35 வயசாகிறது. சிவசங்கருக்கு என்னை பார்த்தவுடன் மிகவும் பிடித்துப் போனது. சிவசங்கருக்கும் நாங்கள் பெண் பார்க்க வந்தது தெரியவர உடனே அவர் தன் அப்பாவின் காதில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அது என்னவென்றால், சிவசங்கருக்கு என்னை பார்த்தவுடன் மிகவும் பிடித்துப் போனதால் என்னை திருமணம் செய்து கொடுக்க சொல்லி அப்பாவிடம் கேட்டார். அது மட்டுமில்லாமல் சிவசங்கருக்கு நிறைய பெண்கள் பார்த்தும் ஒன்றும் அமையவில்லை என்பதால் யோசித்த சிவசங்கரின் அப்பா உடனே எனது அம்மாவிடம், உங்கள் பையனுக்கு என் மகள் சாந்தினி திருமணம் செய்து கொடுக்க எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நான் ஒரு முடிவு செய்து வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், சாந்திரிசு திருமணம் செய்யும் இடத்தில் பெண் இருந்தால் அவளை என் மகனுக்கு திருமணம் பேசி முடித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். அதனால் நீங்கள் உங்கள் மகளை என் பையனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக திருமணத்தை ஒரே மண்டபத்தில் வைத்துக் கொள்ளலாம் என கூறினார். அதை கேட்டவுடன் நானும் எனது அம்மாவும் அதிர்ச்சி அடைந்தோம். உடனே எனது அம்மா அவர்களிடம், என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு இப்போ 20 வயசுதான் ஆகுது. அப்புறம் அவங்களும் ஏதோதோ காரணங்கள் சொல்லி நீங்க மனசு வச்சீங்கன்னா 2 கல்யாணமும் ஒன்னா நடக்கும் என்று கூற எங்க அம்மாவும் சிறிது நேரம் யோசித்து விட்டு, சரிங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு உங்களுக்கு தகவல் சொல்றோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டோம். வீட்டுக்கு வந்த நான் எங்கே எனக்கு திருமணம் செய்து வைத்து விடுவார்களோ என கவலை மற்றும் கண்ணீருடன் நின்றிருந்தேன். அப்பொழுது என் அம்மா என் பக்கத்தில் வந்து என்னிடம், என்ன ஆச்சுமா, உனக்கு ஏன் இங்கே வந்து நிற்கிற, கவலைப்படாதே, அப்படியெல்லாம் உன்னை விடமாட்டோம். பேசி ஒரு முடிவு எடுத்து உங்க அண்ணனுக்கும் சாந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் என்று ஆறுதல் கூறிக் கொண்டிருக்க, உடனே அங்கு வந்த இந்துமதியின் அண்ணன், வேறு வழியும் இல்லமா,
அவங்க அவங்களுடைய பழக்க வழக்கத்த மாத்திக்க மாட்டாங்க. நீங்க தங்கச்சிய சிவசங்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? எனக்கும் சாந்தினி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. பிறகு தன் அம்மாவிடம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க கிட்ட நெறைய பணம் இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப நல்ல சம்பந்தம். அதுவும் இல்லாம சிவசங்கர் ரொம்ப நல்லவர். வயசு கொஞ்சம் அதிகம் தான். ஆனா அதுல என்ன இருக்கு? உங்களுக்கும் அப்பாவுக்கும் வயசு வித்தியாசம் இருந்தது என்று கூற உடனே இந்துமதியின் அம்மா, "நீ சொல்றது சரிதான்பா. ஆனாலும் உன் தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு அன்றீடன்னு சொல்ல அதனால என்னம்மா? எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பையனுக்கு தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க வைக்க போறோம். அதுக்கு சிவசங்கரிக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறதுல என்ன தப்பாயிடப் போகுது? அதுவும் ரூ. 1 வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்." பிறகு தன் தங்கையிடம் சென்று, "இந்துமதி நானும் சாந்தினி சேர்றது உன் கையில தான் இருக்கு" என்று கூற உடனே கண்ணீருடன் யோசித்த நான், "சரி, என்னால உன் சந்தோஷம் எப்போதும் கெட்டுப் போகாது. உனக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா நான் என் படிப்ப கைவிட மாட்டேன். அதுக்கு சம்மதம்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்" என்று கூறினேன். பிறகு என் அண்ணனோ சந்தோஷத்துடன் திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான். அதன்படி சாந்தினி வீட்டு செலவிலேயே எனது திருமணமும் எனது அண்ணனின் திருமணமும் ஒன்றாக ஒரே மணமேடையில் பெரியோர்கள் முன்னிலையில் நடந்து முடிந்தது. நானும் எனது புகுந்த வீட்டிற்கு சென்று விட்டேன். இப்படி இருக்க முதலிரவு அறையில் நான் எனது கல்லூரி படிப்பை மேலும் தொடர்வதற்கு ஒரு விண்ணப்ப படிவத்தை எழுதிக் கொண்டிருந்தேன். உடனே என் கணவனான சிவசங்கர் அறைக்கு உள்ளே வந்தார். அவர் முழு குடிபோதையில் அங்கு வந்திருந்தார். அவரை பார்த்தவுடன் நான் அதிர்ந்து போனேன். மிகவும் நல்லவன் என்று கூறியவர் இவ்வளவு போதையில் வந்திருப்பதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திருமணமான முதல் நாளே தன்னை ஒரு சிறிய பெண் என்று கூட பார்க்காமல், குடிபோதையில் என் விருப்பம் இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்தி தன் ஆசைக்காக என்னை உடல் ரீதியாக காயம் ஏற்படும் அளவுக்கு என்னுடன் தனிமையில் இருந்தார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நான் எவ்வளவோ அழுது பார்த்தும், எவ்வளவோ தடுத்து பார்த்தும் என்னை விடவில்லை. தன் ஆசையை தீர்த்து கொள்ளும் எண்ணத்திலேயே இருந்ததானே தவிர, என்னை ஒரு உயிரற்ற பொருளைப் போலவே நடத்தினார். முதலிரவு மிகவும் கொடுமையாக முடிந்தது. என் ஆசைகள் எல்லாம் பாழாய்ப் போனது. என்னை அலங்கோலப்படுத்திவிட்டு அவர் மிகவும் சந்தோஷமாக உறங்கிவிட்டார். இப்படி இருக்க காலை விடிந்தது. நானும் வீட்டு வேலைகள் செய்ய ஆரம்பித்தேன். இப்படியே ஒரு வாரம் போக என் மாமனாரும் என்னிடம் சற்று மாற்றத்துடன் பேசத் தொடங்கினார். ஆனால் அப்பொழுது எனக்கு அது தெரியவில்லை. ஒரு நாள் நான் துணிகளை துவைத்து காய வைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்க திடீரென பின்னால் யாரோ நிற்பது போல இருந்தது. யார் என்று பயத்துடன் திரும்பி பார்க்க என் மாமனார் என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அதிர்ச்சியடைந்த நான், "என்ன ஆச்சு மாமா?" என அவரிடம் கேட்க, உடனே அவரும், "ஒண்ணுமில்லம்மா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு நிறைய வேலைகள் தெரியாது, நான் உனக்கு சொல்லித்தரேன்" என்று என்னுடைய துவைத்த துணிகளில் தண்ணீர் இருந்ததால் அதை பிழிந்து காய வைப்பது போல என்னை தவறாக தொடுவது போல் அதை செய்து கொண்டிருந்தார். முதலில் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நான் அவரின் தொடுதல் சற்று மாற்றத்துடன் இருந்ததா? அதைக் கண்டவுடன் அவர் மேல் எனக்கு கோபம் வந்தது. ஆனாலும் நான் இதற்கு என்ன செய்வதென்றே புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். தன் கணவன் திடீரென என்னை அழைக்க அவரிடம் என்னவென்று கேட்பதற்காக சென்றுவிட்டேன். அவர் இரவு மட்டுமில்லாமல் பகலிலும் குடிப்பவர். எப்பொழுதுமே போதையில்தான் இருப்பாராம். ஒரு நாள் அவர் என்னிடம் உணவு பரிமாறச் சொல்ல, நானும் நான் செய்து வைத்திருந்த உணவை அவருக்கு பரிமாறினேன். அது சைவமாக இருந்ததால் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் கறி மீன்தான் சாப்பிடுவேன். போய் அத சமைத்து எடுத்துட்டு வா என்று கூற, உடனே நானும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச உணவுதான் செஞ்சிருக்கேன். எனக்கு அதெல்லாம் பண்ணத் தெரியாது என்று கூறினேன். உடனே அவர், "அதெல்லாம் எனக்குத் தெரியாது" என அடித்து துன்புறுத்தி, "நீ என்ன பண்ணுவியோ எனக்குத் தெரியாது. எனக்கு எனக்கு அசைவ சாப்பாடுதான் வேணும்" என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டார். என்ன செய்வது என்றே தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த என்னிடம், இதை கவனித்துக் கொண்டிருந்த என்னுடைய மாமனார் என்னிடம் வந்து, "நான் உனக்கு உதவி பண்றேன். எனக்கு எப்படி சமைக்கிறங்கிறது தெரியும். அத நான் உனக்கு சொல்லித் தரேன்.
அதே மாதிரி நீயும் அவனுக்கு சமைச்சு குடு அப்படின்று என்னுடைய மாமனார் சொன்னாரு. இதுக்கு பிறகு அவருக்கு பிடித்ததை வாங்கி வந்த நான் என் மாமனார் சொல்லும்படி சமைக்க ஆரம்பித்தேன். என் மாமனார் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் சாக்கில் அங்கும் இங்கும் தொடுவது, என்னை தவறாக பார்ப்பது என செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அதை நான் சகித்துக் கொண்டேன். பிறகு சமைத்து முடித்தேன். நான் செய்த சாப்பாட்டை சாப்பிட்ட என் கணவன், மிகவும் நல்லா இருக்கு நீ சமைச்சது என்று கூறினார். அதைக் கேட்டதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட நான் கல்லூரியில் சேர விண்ணப்பித்த படிவத்தை என் கணவிடம் கொடுத்து, இதை எனக்காக கல்லூரியில போய் கொடுத்துடுங்க. இன்னைக்குதான் கடைசி நாள் என்று கூறினேன். அவரும் சரி என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இப்படி இருக்க, இந்துமதி குடும்பத்தில் தன் அண்ணனுக்கு மனைவியாக சென்ற சாந்தினி எந்த வேலையும் பார்ப்பதில்லை. எல்லா வேலைகளையும் சாந்தினி கணவன் மற்றும் தன்னுடைய அம்மாதான் இழுத்து போட்டு செய்வார்களாம். சாந்தினி என்ன சொன்னாலும் அவளுக்கு இருவரும் பணிவிடை செய்து வந்தனர். இப்படியே என் வாழ்க்கை ஒரு நரகத்தில் வாழ்வது போல் சந்தோஷம் இல்லாமல் போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் என் கணவன் ஏதோ வேலையாக வெளியூர் சென்று விட்டான். அப்பொழுது என் மாமனார் திடீரென என்னை அழைத்தார். நானும் அவரிடம் என்னவென்று கேட்க, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் என்னுடைய கை கால் கொஞ்சம் பிடிச்சுவிடு என்று கூறினார். நானும் வேறு வழியில்லாமல் என்ன செய்வதென்றே தெரியாமல் பிடித்துவிட்டேன். ஆனால் அதை தவறாக பயன்படுத்த நினைத்தார். உடனே நான் அவரிடமிருந்து விலகி என்னுடைய அறைக்கு ஓடி வந்து விட்டேன். இப்படி இருக்க என்னுடைய அம்மா என்கிட்ட பேசுறதுக்காக எனக்கு ஒரு செல்போனை ஆன்லைன் மூலம் அனுப்பி வச்சாரு. அத ஒருத்தர் வீட்டுல வந்து கொடுத்தாரு. அத பார்த்து கொண்டிருந்த என்னுடைய மாமனார் எனது கணவனுக்கு கால் செய்து, உன்னுடைய மனைவிக்கு யாரோ ஒருத்தன் செல்போன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறான் என்று கூற, மதுபோதையில் கோபமாக வந்த என் கணவன் என்னை என்னவென்று கூட கேட்காமல் அடிக்க ஆரம்பித்தார். பிறகு இந்த செல்போனை உனக்கு உன்னுடைய பழைய காதலன் வாங்கி கொடுத்தானா? என அடிக்க நான் இதெல்லாம் இல்லைங்க, இது எனக்காக எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க என்று அழுது கொண்டே கூறினேன். ஆனாலும் நம்பாமல் என்னை அடித்து கொண்டே இருந்தார். உடனே அந்த செல்போனுக்கு ஒரு கால் வந்தது. என் கணவனே அதை எடுத்து பேச அதன் பின்புதான் தெரிந்தது அது தன்னுடைய மனைவியின் அம்மா என்று. நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எப்படிமா இருக்குன்னு கேட்க, உங்க பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க, நீங்க இந்த கிஃப்ட் அனுப்பினதுனால நீங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என போனை கட் செய்துவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். என் கணவன் என்னை ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்தினார். அதனால் எனக்கு உடல் முழுக்க காயம் ஏற்பட்டது. என் காயத்தை பார்த்த எனது மாமா, உன்னை ரொம்ப அடிச்சுதானே அடிச்சிட்டானா, உனக்கு நான் மருந்து தேய்ச்சு விடுறேன் என்று என்னிடம் தவறாக நடந்து கொள்வதற்காக வந்தார். அதைக் கண்டவுடன் எனக்கு கோபம் தலைக்கேறியது. இதற்கு மேல் இங்கு இருக்க முடியாது என நான் என்னுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டிற்கே சென்றுவிட்டேன். அங்கு சென்று எங்க அம்மாவிடம் நடந்த உண்மைகள் அனைத்தையும் கூறினேன். என்னுடைய காயத்தையும் காட்டினேன். அம்மா, நான் முதல்ல நல்ல குடும்பம் நல்லா இருக்கும்னு தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தேன். ஆனா நாளுக்கு நாள் அவங்க என்னைய ரொம்ப சித்திரவாதப்படுத்துறாங்க என்று தன் அம்மாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். உடனே தன்னுடைய அண்ணி சாந்தினி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எங்க அண்ணன் தப்பு செஞ்சா அவனை நான் எங்க அப்பாவை விட்டு கண்டிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே கோவப்பட்ட நான் உங்க அண்ணன் மட்டும் கிடையாது, உங்க அப்பா, உன் அப்பாவும் சரியில்ல, அவரு பார்க்கிற பார்வை எல்லாமே தப்பா இருக்குது, அவர் என்னைய அப்ப தொட்டு தொட்டு பேசுறாரு. உடனே சாந்தினி கோவப்பட்டு, நீ பேசுறத சரியில்லை, எங்க வீட்ட பத்தி எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிற இதுமே நானும் இந்த வீட்டில இருக்க மாட்டேன். என்னுடைய தனி அறைக்கு சென்றுதான் துணிகளை எடுத்து வைத்தாள். உடனே சாந்தினியின் கணவன் அவளை சமாதானப்படுத்தினான். பிறகு இப்படியே 2 நாட்கள் கடந்த நிலையில் சாந்தினி தன்னுடைய அண்ணன் சிவசங்கரிடம் வந்து, ஒழுங்கா உன் மனைவிய கூட்டிட்டு போ, ஏற்கனவே என் மாமியார் இருக்கிறது, எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு என்று கூற, இனிமே எனக்கு அவ வேணாம், அவளால நானும் அப்பாவும் ஊர்ல நிறைய அசிங்கப்பட்டு விட்டோம் என்று கூற, உடனே சாந்தினி, நீதானே அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம்பிடிச்ச, இப்போ அனுபவி என்று கூறினாள் சிவசங்கர். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு பண்ணுனா, ஆனா
இப்போ எனக்கு அவ வேண்டாம் என்று கூறிவிட்டு காலை கட் செய்துவிட்ட அப்பிறகு இந்துமதியை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் என்று யோசித்து சாந்தினி யோசனை செய்து கொண்டிருந்தாள். தன் கணவன் மற்றும் மாமியாரை அழைத்து, இந்துமதி இந்த வீட்டில இருக்கக்கூடாது. இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன் என்று கூறினாள். உடனே சாந்தினி, அத நீ இங்கிருந்து போக இருக்கணுமா வேண்டாமா? போகணுமா போகக்கூடாதா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்துமதியை இங்கிருந்து அனுப்பி வையுங்க. அத விட்ட வேற வழி கிடையாது அப்படின்னு ஆறுதல் கூறி பேச ஆரம்பிச்சாங்க. உடனே மாப்பிள்ளையையும் வர வச்சு அம்மாவையும் சமாதானப்படுத்திட்டாங்க. இந்துமதியையும் அழைத்து, நீ மாப்பிள்ளை கூட போமா, அவங்க இனிமே வந்து உன்னை பத்திரமா பாத்துக்குவாங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி பேசி முடிச்சிருக்கிறாங்க. பிறகு தன் மாப்பிள்ளை ஆன சிவசங்கரையும் வீட்டிற்கு அழைத்து, இந்துமதியும் அம்மாவும் அண்ணனும், நீங்க இந்துமதிய மன்னிச்சிடுங்க, அவர் சின்ன பொண்ணு, அவளுக்கு விவரம் தெரியல, 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க என கணவனுடன் அனுப்பி வைத்தார்கள். சிவசங்கர் இந்துமதியை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என அழைத்துச் செல்ல முடிவு செய்தான். பிறகு சாந்தினியும் எங்க அப்பாவை பார்த்து, ரொம்ப நாளாச்சு, நானும் இவங்களோட போயிட்டு வந்துறேன் என 3 பேரும் கிளம்பிச் சென்றனர். சாந்தினி, நம்ம போற வழியில சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு போயிடலாம் என்று கூறிவிட்டு ஒரு வீட்டுக்கு இந்துமதியை அழைத்துச் சென்றனர். அங்கு யாருமே இல்லை. பிறகு அங்கு வயதான ஒருவர் வந்தார். அவர் எங்க அண்ணி சாந்தினி கையில நிறைய பழத்தையும் கொடுத்தார். என்னவென்று தெரியாமல் யோசித்த நான் அமைதியாக நின்று கொண்டிருக்க அந்த பெரியவர் என் கையை பிடித்து, வா என்று அழைத்தார். உடனே என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கேட்க, உன்னை பணம் கொடுத்து வாங்கிட்டேன் என்று கூறினார். அதைக் கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியானது. உடனே நான் சாந்தியிடம் சென்று, அந்த பெரியவர் என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிறாரு என்று கூற உடனே அவள், ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா எங்க சமுதாய வழக்குப்படி புகுந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, பிறந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, இந்த மாதிரி விபச்சார விடுதியில தான் இருக்கணும் என சொல்லிவிட்டு அவளை அங்கேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டாள். சாந்தினி, நான் எவ்வளவோ கெஞ்சியும் எவ்வளவோ கை காலில் விழுந்தும் யாரும் பாத்தீங்கன்னா என்னை கண்டுக்கல. பல சித்திரவாதை செய்த பிறகு அவர் பணத்திற்காக என்னை விற்றுவிட்டாள். அவளுக்கும் என்ன சொல்வதென்றே தெரியலை. அந்த வயதான ஒருவனும் என்னை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தான். ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டு சென்று விட்டான். இப்படியே நாட்கள் செல்லச் செல்ல ஒரு நாள் எனக்கு அவன் சாப்பாடு கொடுப்பதற்காக அறைக்குள் வந்தான். அப்பொழுது ஒரு கட்டையை எடுத்து அவன் தலையில் அடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிவிட்டேன். பிறகு நான் காவல் நிலையத்திற்கு சென்று தன்னுடைய அண்ணி சாந்தினி மற்றும் தன்னுடைய கணவர் சிவசங்கரின் மேல் புகார் தெரிவித்து காவலர்களை கையோடு தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று வீட்டின் கதவை தட்ட, கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்ட சாந்தினி அங்கு வந்து கதவை திறந்து பார்க்க அவளுக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. பின்பு அங்கு இந்துமதி காவலர்களை அழைத்து வந்து தன் அம்மா மற்றும் அண்ணனிடம் நடந்த உண்மை அனைத்தையும் கூறினாள். நடந்த உண்மையும் சொன்னதும் கேட்ட தன்னுடைய அம்மாவும் அண்ணனும் மிகவும் கவலையடைந்தார்கள். அம்மாவும் மன்னனும், சாந்தினி, நீயும் உன்னுடைய குடும்பமும் இவ்வளவு கேவலமானவர்களா என்று காவலரிடம் தன்னுடைய மனைவியை தானே அழைத்துச் செல்ல சொன்னான் தன்னுடைய அண்ணன். அவர்களும் சாஞ்சனியை அழைத்துச் சென்றார்கள். பிறகு இந்துமதியிடம் அவளுடைய அண்ணன்தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையே கெடுத்துட்டேன், என்னைய மன்னிச்சிடு என்று கண்ணீர் விட்டு கதறி ஆள ஆரம்பித்தான். பாவம், அந்த அப்பாவி பெண் தன்னுடைய இளம் வயதிலேயே தன் வாழ்க்கை மற்றும் கனவுகளை இழந்து மிகவும் கொடூரமானவர்களின் சிக்கிக்கொண்டு கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலையை சந்தித்திருக்கிறதால் முடிந்த வரையில் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. தேங்க்ஸ்.